ஹாய் விவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரியல்மி GT 8 Pro 5G. ஸோ இதில் என்னென்ன ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பேட்டரின்னு வந்தோம்னா இதில் 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 120 வாட் அல்ட்ரா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதுவும் இல்லாமல் 50 வாட் ஒயர்லெஸ் சார்ஜர் வேறு கொடுத்துருக்காங்க. அதாவது 0 to 100% 43 நிமிஷத்தில் ஏறுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 0 to 50% 15 நிமிஷத்தில் ஏறுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு 5 வருஷம் பேட்டரி லைஃப் வந்து நல்லாயிருக்கும், அதுக்கு மேலே தான் வந்து கொஞ்சம் அடி வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பிடி சார்ஜர் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் மொபைல் வச்சுருந்தோம், நம்மள்ட்ட சார்ஜர் இல்லைனா நம்ம அந்த சார்ஜர் மூலியமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 2 கலர் வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து டைரி ஒயிட்டு, இன்னொன்று வந்து உர்பன் ப்ளூ அப்படின்னு 2 கலர் வேரியன்ட் இருக்குது. இது இல்லாமல் நமக்கு வந்து ஆஸ்டான் மார்டின் ரேசிங் க்ரீன் அப்படின்னு இன்னொரு கலர் வேரியன்ட்டுமே இருக்குது. இந்த 2 மொபைல் இல்லாமல் இது வந்து லைட்டாக கேமிங் மோடு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலை லைட்டாக அந்த டிசைன்லாம் இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரியே இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே. இதில் என்ன டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆம்லோட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 2K ரெசல்யூஷன் வருது. 7000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. சைஸை பொறுத்த வரைக்கும் 6.79 இன்ச்சு சைஸ் கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் க்ளோ டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து 144 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதில் ஸ்க்ரீன் பாடி ரேஷியோ வந்து நமக்கு 94.20% கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அதை வந்து அல்ட்ராசோனிக்கால யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டை. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதில் வந்து கொஞ்சம் நடுவுலேயே கொடுத்துருக்காங்க. நிறையா மொபைலில் கீழே கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி கொடுக்குறது நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதோட வெயிட்டு 2 கலர் வேரியன்ட் இருக்குல்ல, அந்த 2 கலர் வேரியன்ட்க்கு ஏற்ற மாதிரி வெயிட் கொடுத்துருக்காங்க. ஒர்பன் ப்ளூவுக்கு வந்து 214 கிராம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து டைரி ஒயிட்டுக்கு வந்து 218 கிராம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு மொபைல் சொன்னாங்க அந்த கேமிங் மொபைல் டிசைனாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே 218 கிராம் தான் வெயிட்டு. நெக்ஸ்ட் வந்து இதோட வித்து வந்து 76.87 mm கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு கார்னிங் ஒரிலா கிளாஸ் 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு IP66, 68, 69 ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம தண்ணியில் போட்டு எடுக்கலாம். இருந்தாலுமே நம்ம பார்த்துக்கிறது தண்ணியில் விடாமல் பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு. நெக்ஸ்ட் வந்து இதோட கேமரா. பின்னாடி கேமரா பார்த்தோம்னா இதில் வந்து மெயின் கேமரா வந்து 50 MP கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து அல்ட்ரா வைடு வந்து 50 MP கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோ 200 MP கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் வந்தோம்னா 32 MP கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா ஃபீச்சர்ஸ்னு வந்தோம்னா இதில் பேக்கில் வந்து 8K வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். அதாவது 8K 30 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். அப்புறம் வந்து 4K 30, 60, 120 fps வரைக்கும் பின்னாடி எடுத்துக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம 1080pலையுமே 30, 60, 120 fps வரைக்கும் நம்மளால் வீடியோ எடுத்துக்க முடியும். செல்ஃபியில் வந்து நம்மளால் 4K வரைக்கும் எடுத்துக்க முடியும் வீடியோ. 30 fps 60 fps எடுத்துக்க முடியும். அதே மாதிரி தான் 1080pலையுமே நம்மளால் எடுத்துக்க முடியும். 720 வந்து நம்மளால் 30 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். இது வந்து செல்ஃபியில் கேமரா பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Elite Gen 5ங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 nm ப்ராசஸ் பண்ண ஒரு நல்ல ப்ராசஸர் தான். இதில் வந்து ஏஐ சிப் கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் விஷன் ஏஐ சிப்னு ஒரு சிப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து சிக்னல் கேச்சர் சிப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா டவர்லாம் எடுத்து கொடுக்க மாட்டேங்குது. 40 லட்சத்துக்கு மேலே இதோட 100 ஸ்கோருமே வருது. நம்ம கேம் விளாட்றோம், ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதில் விசி கூலிங் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட OS ரியல்மி UI 7.0 ரன் ஆகிட்டு இருக்குது. ஆண்ட்ராய்ட் 16 ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ ரியல்மி யூசர்ஸ்லாம் இப்போ தான் அப்டேட் வந்துட்டு இருக்குது ரியல்மி UI 7.0. ஸோ இதில் வந்து டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 4 வருஷத்துக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலாக வந்தோம்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாப்பில் வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, செகண்டரி ஸ்பீக்கரு, IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, நாய்ஸ் கேன்சலேஷனுமே கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஸ்பீக்கர், மைக், டைப் சி வருது, சிம் ஸ்லாட் வருது. நம்ம அட் டைமில் வந்து 2 சிம் தான் யூஸ் பண்ணிக்கலாம், மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான், கேர்வ்டு கிடையாது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. பாக்ஸி டிசைனில் வராமல் ஒரு மாதிரி அந்த பிடிக்கிறப்ப நல்லா கேர்வாக இருக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அந்த ஃபீல் நல்லாவே வரும். நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்பீக்கர்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷனுமே இதில் இருக்குது. டோல் மைக், நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. மேலே ஒன்று கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்கள்ல, ஓரியாலிட்டி ஆடியோ சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஹேப்டிக் மோட்டார் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அல்ட்ரா ஹேப்டிக் மோட்டார் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்கும். ஆனால் நமக்கு இதில் 3.5 ஜாக் கொடுக்கல. இருந்தாலுமே நம்ம டைப் சி ஹெட்செட் இருக்குல்ல, அதை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சார்ஜ் போடுவோம்ல, அந்த போர்ட் மூலியமாக. நெக்ஸ்ட் வந்து இதோட ரேமு 2 வேரியன்ட்லாம் கொடுத்துருக்காங்க. 12 256 ஒன்றும் 16 512 2 வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க.
கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் டுவல் 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, வைஃபை 7 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 6.0 வருது, NFC சப்போர்ட்டுமே இருக்குது. மற்றபடி இதில் ப்ரைஸுக்கு வந்தோம் அப்படின்னா 12,256 72,999 வரைக்கும், 16,512 78,999 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஸ்டான் மார்டின் ரேசிங் கிரீன் ஒரு மொபைல் சொன்னால கேமிங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, அது வந்து 16,512 வந்து 80,000 கொடுத்துருக்காங்க அந்த மொபைல். ஸோ இதில் பொட்டியில் என்ன வருது அப்படின்னா, ஒரு மொபைல் வந்துடும், நமக்கு சார்ஜர் வந்துடும், USB டைப் A to டைப் C கேபிள் வந்துடும், சிம் எஜெக்டர் டூல் வந்துடும், ப்ரொடக்டிவ் கேஸ் ஒன்று வந்துடும், குயிக் கைடு வந்துடும், ஸ்க்ரீவ் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்ல மாட்டேன்டா, ஸ்க்ரீவ் டிரைவர் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த பின்னாடி கேமரா கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதில் வந்து நம்ம வந்து மேலே வந்து நம்ம டெஸ்டினேஷனை கழட்டி மாட்டிக்கலாம் வேணும்னா. 2 நெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரீவ் டிரைவரில் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி கழட்டி நமக்கு நல்லா கட்டமாக கொடுத்துருப்பாங்க, அந்த டிசைனை கொடுத்துருப்பாங்க. இந்த நத்திங் ஃபோனில் கொடுத்துருந்தாங்க பின்னாடி பேனலில் மாற்றுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. பட் பேனலில் மாற்றுற மாதிரி இல்லை, அந்த கேமரா டிசைனில் மேலே இருக்கிற அந்த டிசைனை மட்டும் மாற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் பொட்டியில் வர கேஸ் வந்து அந்த ரவுண்டான டிசைன் மட்டும் தான் வருது. நம்ம ஒருவேளை கட்டமாக வாங்குறோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி தான் பேக் கவர் வாங்கிக்கணும். ஸோ அதுக்கு தான் அந்த ஸ்க்ரீவ் டிரைவர் கொடுத்துருக்காங்க. நல்லா வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 70,000க்கு மேலே வருது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி ஆஃப்லைன் ஸ்டோரில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். நம்ம இவ்வளோ காஸ்ட்லியாக காசு கொடுத்து வாங்குறதுலாம் பிரச்சனை கிடையாது. வாங்குகிற மொபைலில் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும், தண்ணியில் போட்டுறக்கூடாது. ரொம்ப தூரத்துலேருந்து கீழே விழுந்தாலுமே அது உடஞ்சிரும். ஏன்னா நம்ம மாற்றுறதுக்கு ரொம்பவே அதுக்கு தனியாக சார்ஜ் ஆகும். சின்ன பசங்களுக்கு கொடுத்தாலுமே அவங்க கீழே போட்டு உடச்சிட்றாங்க. அவங்கள்ட்ட கொடுக்காம இருக்க முடியாது, அழுகுறாங்க இப்போலாம். இருந்தாலுமே கொடுக்குறப்ப சேஃப்டியாக சொல்லி கொடுங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. பாய்.